சக்சஸ். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? தேவதை வாழ்வது வீடில்லை கோயில் கடவுளின் காத்தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உணர்வை பாட முகம் பார்த்து தடம் பார்த்து வந்த வழி போக மெதுமெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா மனம் ஒரு கணம் போலிகலனாக. 1 hour later. డబ్బు ఏంటిది? తోర వెంకటస్వామి నాయుడు మనవరాలా? நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. ఈరోజు సినిమా డైరెక్టర్లు ఉన్నాడేంటి? 3 hours later. ఎవరైతే మనకేంట్లే, సొమ్ము అక్కడ తీసుకోకూడదు కానీ లేక లాటరీ కొడుతున్నాం. దొరికిందే చాలు, దొరికేయడమే. The next day. అమ్మ పరిచేశాను, ఇక మీద వచ్చే డబ్బులన్నీ నీకే, నువ్వే వసూలు చేసుకో. వస్తా. காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூக்க சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை வரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள என்ன தொங்கிருச்சு. ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாள். இப்ப என்ன பண்றது? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இருக்கா என்னவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவு. Hey, I've seen this one. This is a classic. అవ్వా 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 అవ్వా. எடக்கைட்ட ஆசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. என்ன சிவாஜி இது? சேத்துல விழுந்த முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆயிட்ட. இது முல்டானி மட்டி நேச்சுரல் தெரப்பி. கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்ப. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்கு? அம்மா 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 அம்மா. என்னடா அது?
என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். ஐ கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு வீண் செலவு? நானே வந்திருக்கேன். ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா அப்படின்னு ராயபுரமணி சொன்னதா உனக்கு எனக்கு தெரிஞ்ச வஸ்தாது ஒருத்தர் சொன்னாரு. இப்ப என்ன நீ ராயபுரமணியே தமாசா பேசுறாரு. இவர்தான் மாப்பிள்ளையா? இல்லண்ணே, மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க. வாங்க வாங்க. மாப்பிள்ளை யாரு? என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா. தலைவன் பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், வேத்திலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார். பேரண்ட்ஸ் கிட்ட வயசு பொண்ணு கிட்ட இது பேசுறது அநாகரிகம், லெட்டர் எழுதுறது ஒழுக்கமில்லாத காரியம். உரப்படியா அப்பா அம்மா மூலம் கொடுக்கறதா உசிதம். அடங்க அப்பா உசிதமணி. உங்களுக்கு சரின்னு பட்டா நந்தினி கிட்ட கொடுங்க. நான் செய்யறது தப்புனா கிழிச்சு போட்டுருக்கோம். ஒண்ணு இருக்கு, இன்னொன்னுங்க, இன்னொன்னு தாங்க இது. இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர தரையில் ஆயிடவா. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? She is a fantasy, sha-na-na-na-na, oh oh oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh oh. Woman knows she's a mystery, sha-na-na-na-na, oh. பார்த்தாலும் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. மன்மதன் ராணி. ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாச்சி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. நீ எதுக்கிட்ட வந்திருக்க காலேஜுக்கு? இங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா? சாமி எங்க இருந்து வந்திருக்காரு? இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 300 வருஷமா இங்கதான் இருக்காரா? பார்த்தா அப்படி தெரியலையே. சாணி சித்தர் முப்பாவடை கட்டியிருக்காரு. அவருக்கு பாவாடை சித்தர்னு இன்னொரு பேரு இருக்கு. இந்தா வாங்கிக்க. மத்தவன் பேச்ச கேட்காத, பெத்தவன் பேச்ச கேளு. சும்மா இருக்காத, அம்மா தான் எல்லாம். சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. கடலோரம் வாங்கிய காற்று எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா?
கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.